சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு முத்து. ஏன் அப்படின்னா கிருஷ்ணோட பாட்டி வந்து அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. கிருஷி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியை பார்க்கணுன்னு சொன்னனால ஸ்கூலுக்கு லீவ் போட்டு முத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்காக லீவ் லெட்டர் எழுத சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாதனால ரோகிணியை வந்து மீனா எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோகிணியும் எழுதுவாங்க. ரோகிணி எழுதுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணின்னு சொல்லிட்டு கிருஷியோட அம்மா பேரை போடாமல் அவங்க பேரை போட்டுருவாங்க. உடனே மனோஜ் இதை பார்த்துட்டு, என்ன ரோகிணி உன்னோட பேரை போட்டிருக்க, நீ அம்மான்னு போட்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் உன் சைனை வேற போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும் ரோகிணி வந்து, இல்லை எப்போதுமே லெட்டர் எழுதுனா நம்ம சைனை தானே போடுவோம், அந்த ஞாபகத்தில் போட்டுட்டேன், மாற்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டாங்க. இன்னொரு சைட் பார்த்திங்க அப்படின்னா விஜயாவோட பரதநாட்டியம் கிளாஸில் வந்து டான்ஸ் ஆட ரதி அப்படிங்கிற பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால டாக்டர் கூட்டிகிட்டு வர சொல்லி அந்த பொண்ணு செக் பண்ணப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னே விஜயா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உடனே பார்வதி கிளாஸில் உள்ள எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ரதி பார்த்திங்க அப்படின்னா அவன் லவ் பண்ணுற பையனை பார்த்து, அப்பயே சொன்னேன் வேணான்னு கேட்டியா, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு அவங்கள வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதனால விஜயாவுக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. ரதி வீட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக விஜயா வீட்டுக்கு வந்து யார் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து விஜயா திட்டுறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கையை ஓங்கி அறைய வராங்க. உடனே மீனா வந்து என்ன பேசிட்டு இருக்கும்போதே கையை ஓங்குற அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் விஜயாவோட நிலைமை என்ன ஆக போகுது? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயா மேலே பழி போட்டாலுமே மீனா வந்து ஏற்கனவே அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் மீனாக்கு நல்லாவே தெரியும். அதனால மீனா தான் இந்த விஷயத்தில் விஜயாவை காப்பாற்ற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.